நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்க வேண்டும். ஏன்னா நம்ம இங்கே நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கிறோம். எல்லாமே ஒவ்வொருத்தரும் கடினமாக உழைத்து தான் அந்த சௌகரியங்களை நம்ம அந்த தேவைகளை நமக்கு கொடுக்கின்றனர். நாம் என்ன பண்ணுறோம்? மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம், மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம். ஆக நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கிறோம். இவ்வளோ சௌகரியங்களை அனுபவிக்கும்போது அதை அனுபவிப்பதற்கு நமக்கு என்ன தகுதி அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ தேவைகள் நமக்கு கிடைக்குதுன்னா யாரோ நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த தேவைகள் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் நிறைய ஆடம்பரமாக வாழ்கிறீர்கள். பெரிய காங்கிரீட் வீடு எல்லாமே கடினமாக உழைத்து தான் அது நமக்கு கிடைக்குது. சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் உழைச்சி அந்த தேவைகள்லாம் நமக்கு உற்பத்தி செய்யப்படவில்லை. அந்த ஒவ்வொரு தேவையும் சரி, நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறீங்க, தொலைக்காட்சி பெட்டியை மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறீங்க, இப்படி எல்லாமே கடினமாக இரவும் பகலும் உழைத்து தான் நமக்கு அந்த தேவைகள் நமது கைக்கு வருகிறது. காய்கறியெல்லாம் சாப்பிட்றோம். அந்த காய்கறியெல்லாம் ஏற்றி இறக்கி வேற்று மாநிலங்கள்லேருந்து இங்கே கொண்டு வரக்குள்ளே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த தேவைகள் நம்ம கைக்கு வருது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னா, அவங்க கடினமாக உழைத்து தான் அந்த தேவைகள் அனைத்தையும் நம்ம கைக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ அதை அனுபவிக்கிற நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னா, நாமளும் ஏதாவது இப்படி எல்லாருமே ஒவ்வொரு தொழில் பண்ணி தான் உற்பத்தி செய்து தான் எல்லாருமே ஒவ்வொரு தொழில் செய்வாங்க. அப்போ நாமளும் அவ்வளோ கடினமாக உழைக்கணும். அந்த ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக, ஏதாவது ஒரு தேவையை இந்த மக்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக நாம் செய்கின்ற தொழிலில் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நாம் கடினமாக உழைக்க வேண்டும். எளிதாக உழைக்க வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும். கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் நாம் எளிமையாக வாழ வேண்டும், எளிதாக உழைக்க வேண்டும். அங்கே நீங்கள் கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க வேண்டிய அவசியம் ஏன் இல்லை அப்படின்னா, 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அங்கே நீ கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே நீங்கள் அனுபவிக்கின்ற தேவைகள் அனைத்துமே நீங்கள் உங்கள் கையாலேயே நீங்கள் உருவாக்குனது. உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க. நீங்கள் தான் உற்பத்தி செய்ய போகிறீங்க. அதாவது நீங்கள் உடுத்துகிற ஆடைகள், இயற்கை பொருட்களிலிருந்து நீங்களே ஒரு ஆடைகளை தயார் செய்து கொள்ளப் போகிறீர்கள். அது மாதிரி நீங்கள் வசிக்கின்ற குடிசை அது நீங்களே தான் கட்ட போகிறீங்க. யாராவது ஒரு உதவி செய்வாங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் பையன், உங்கள் மனைவி யாராவது உதவி செய்வாங்க. அல்லது உங்கள் கணவன், நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் உங்களுக்கு உதவி செய்யலாம், அல்லது உங்கள் அப்பா உங்களுக்கு அவ்வளோதான். அதை தாண்டி வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறதில்ல உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக. இந்த மாதிரி ஆனால் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எனக்கு தேவையான ஆடையை யாரோ ஒருத்தர் நெய்து கொண்டு இருக்கிறார். அவர் வெளிநாட்டில் கூட இருப்பார். அந்த ஆடை வெறும் சாதாரணமாக அவங்க நெய்ய மாட்டாங்க. கடினமாக உழைத்து தான் அந்த ஆடையை நெய்து. அப்புறம் யாரோ ஒருத்தர், நான் சாப்பிடுகிற காய்கறி, பழங்கள், யாரோ ஒருத்தர் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றோன்னா அதுக்கு காஷ்மீரில் விளைந்ததாக இருக்கலாம். அங்கேருந்து உற்பத்தி செய்து இங்கே கொண்டு வராங்க. இப்படி தேவைகள் இருக்குல்ல, நாம் அனுபவிக்கிற தேவைகள், நாம் பயன்படுத்துகிற தேவைகள் அனைத்தும் யாரோ உலகத்தில் எங்கெங்கே இருந்தோ கஷ்டப்பட்டு உழைச்சி அது என் கை கொண்டு வருதான். ஒரு ஆப்பிள் பழம் உற்பத்தி செய்கிறாங்கன்னா எவ்வளோ பராமரிப்பு அதுக்கு இருக்குது, எவ்வளோ பராமரிக்கணும், எத்தனை மாதம் அவங்க காற்று கடந்து பார்த்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் பார்த்து உரம் போட்டு அதை உற்பத்தி பண்ணி அதை அழுகாமல் என் கையில் கொண்டு சேர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆக இப்படி நாம் அனுபவிக்கிற அத்தனை தேவைகளும் சரி, நாம் அந்த சாலையில் பயணிக்கிறோம். இந்த சாலையில் பயணிக்கிற அந்த தார் ரோடு அது பெட்ரோலிய கழிவுப் பொருள், அதுலேருந்து அது அரேபியாவில் வருது. அப்படி நாம் அனுபவிக்கிற அத்தனை தேவைகளும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம மோட்டார் வாகனம் பயன்படுத்துகிறோம். இப்படி நாம் அனுபவிக்கிற அத்தனை தேவைகளும் கடின உழைப்பால் வந்தது.
கடின உழைப்பால் யாரோ நமக்கு உற்பத்தி செய்து கொண்டு கொடுக்குறாங்க. அதனால் நாம் அதை அனுபவிக்கணும்னா நமக்கு என்ன தகுதினா, நாமளும் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாமும் கடினமாக உழைத்து தான் அதை அனுபவிக்க வேண்டும். சும்மா எளிதாக உழைத்து அதை அனுபவிக்க தகுதி கிடையாது. எளிதாக உழைத்தால் அதை அனுபவிக்கின்ற தகுதி நமக்கு கிடையாது. அதுமாதிரி உழைக்கவே இல்லை, நான் தொழிலே செய்யலை அப்படின்னாலும் நம்ம அதை அனுபவிப்பதற்கான தகுதி நமக்கு கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் அனைவருமே கட்டாயமாக கடினமாக உழைக்க வேண்டும். இல்லை என்றால் குற்ற உணர்ச்சி ஏற்படும். நீங்கள் ரொம்ப எளிதாக இருக்கிறீங்க, அப்படி நான் வேலைக்கு போகலப்பா, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எங்கள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது அப்படின்னா அது ஒரு குற்றம். உழைக்க வேண்டும், ஏதாவது உற்பத்தி செய்து இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் யாரோ உற்பத்தி செய்த தேவைகளை அனுபவிக்கிறோம். அதற்கு ஈடாக இந்த மக்களுக்கு நாமும் ஏதாவது ஒரு தொழிலில் கடினமாக உழைத்து அந்த மக்களுக்கு தேவையான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போ தான் நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் தேவை அனைத்துமே நீங்கள் தான் உற்பத்தி செய்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவு நீங்களே உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள 2 ஏக்கர் விளைநிலத்தில், அங்கே 8 வயசுக்கு மேலே 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருவாங்க. அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் உற்பத்தி செய்ய போகிறீங்க. அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்து உண்ணுவீங்க. அதுமாதிரி நீங்கள் வசிக்கின்ற குடிசை அதை நீங்கள் தான் தயாரிப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடைகள் நீங்கள் தான் தயார் செய்வீங்க. நீங்கள் அணிகின்ற ஆடைகள் இயற்கை பொருட்களிலிருந்து நீங்கள் தான் தயார் செய்வீர்கள். அது மாதிரி இப்படி அனைத்து தேவைகளும் சுற்றி உள்ள இடத்த உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் தூய்மை செய்வீங்க. நீங்கள் தான் விவசாயம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் தான் உணவை உற்பத்தி செய்ய போகிறீர்கள். நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அது மாதிரி உங்கள் தெருவில் உள்ள சாலை அதை நீங்கள் தான் அந்த தெருவில் உள்ளவங்க தான் போட போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரை பார்க்குறீங்க அவங்க தான் உங்களுடைய தேவைகளை இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அந்த சாலையை போடணும். அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் மற்றவங்க உதவி செய்வாங்க. அது எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, எல்லாருமே அந்த வேலையில் ஈடுபடுவாங்க. உங்களுக்கு சம்மந்தமில்லாத யாரோ ஒருத்தர், உங்களுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் உங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கப் போவதில்லை. உங்களுக்கு தெரிந்தவர்கள், அதனால் அவங்களுக்காக நீங்கள் உதவி செய்வீங்க. ஒரு சாலை உங்கள் தெருவில் உள்ள சாலையை போடணும், நீங்கள் மட்டும் போட முடியாது. அந்த தெருவில் உள்ள அத்தனை பேர் வந்துடுவாங்க. அதனால் அந்த தெருவில் உள்ள அத்தனை பேருக்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு தெரு அமைதியாக, ஒரு தெருவில் உள்ள மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள், ஒரு ஊரில் உள்ள மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள், அங்குள்ள விதிமுறைகளை ஒருவருக்கு ஒருவர் கடைபிடிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் காரணமாக இருப்பதால் ஒருவருக்கொருவர், அந்த ஊரில் உள்ள ஒருவருக்கொருவர் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்து வாழ்வதற்கு அனைவருமே கடமைப்பட்டு, பிடிக்குதோ உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒரு ஊரில் உள்ளவங்க உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். ஒரு குறைந்தபட்ச உதவி செய்யணும். ஒன்றை எனக்கு பிடிக்கல நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, இன்றைக்கி காய்கறி ஒன்று எனக்கு பிடிக்கல, நான் உனக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் பயன்படுத்துகிற தேவைகள் அனைத்துமே நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு ஒன்றும் உற்பத்தி செஞ்சு தரல. நாம் அணிகின்ற ஆடைகள், நாம் நடக்கின்ற சாலைகள், இதெல்லாம் நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு பண்ணிக்கிறாங்க. யார் நமக்கு தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்க, அவங்ககிட்ட போய் நம்ம பழகினா கூட அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் கூட போகலாம். ஆனாலும் அவங்க போட்ட சாலைகளில் நாம் நடக்கின்றோம். அதனால் எல்லாருக்குமே அப்போ நாம் உற்பத்தி செய்கிற உண்மையிலே நாம் ஒரு விவசாயியாக இருக்கிறோன்னா நாம் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளை நமக்கு பிடிக்காதவங்க கூட தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மக்கள் ஊராகத்தான் வாழ்வார், கிராமமாகத்தான் வாழ்வார்கள். அங்கே சாலைகள், பொதுவான சாலைகள்லாம் இருக்கும், பொதுவான கிணறுகள் இருக்கும். அந்த கிணறுகள், குளங்கள் அதெல்லாம் இருக்கும். அதை எல்லாருமே பராமரிப்பாங்க, எல்லாருமே பாதுகாப்பாங்க. பாதுகாக்கின்ற முயற்சியில் எல்லாருமே ஈடுபடுவாங்க. அதனால் நாம் அங்கு ஒரு சௌகரியங்களை அனுபவிக்கிறோம் என்றால்
நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே அந்த அந்த சௌகரியங்களை தேவைகளை உருவாக்குவதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதனால் அங்கே நாம் எல்லா மக்களிடமும் அங்குள்ள எல்லா மக்களிடமும் பிடித்தவங்க பிடிக்காதவங்க என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களிடமும் நாம் கொஞ்சம் ஒரு அடிப்படையான விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. யாரையும் அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் பேசக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா விட்டுரு. பிடித்தவங்களோட நீ பிடிக்கலைங்கிறதுக்காக ஒருத்தரை நீ சண்டை போடாத. அவங்கள அவமானப்படுத்த நினைக்காத. உனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நீ சண்டையே போடணும். பிடிச்சவங்ககிட்ட தான் உனக்கு அந்த உரிமை இருக்குது. சண்டை போடுறதுக்கான உரிமை இருக்குது. சண்டை போடுவதற்கு உரிமை தேவை. பிடிக்காதவங்ககிட்ட நீ எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது. நீ உனது வெறுப்பையும் அன்பையும் எதுவுமே வெளிப்படுத்தக்கூடாது. பிடிக்காதவர்களை இடையூறு செய்யாத. அவர் எனக்கு பிடிக்காதவர் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நீ எதையுமே செய்யக்கூடாது. வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவரை ஏன் வெளிப்படுத்தக்கூடாதுன்னா, அவருக்கும் நாம் விசுவாசமாக இருக்கிறோம். பிடிக்காதவர்களுக்கும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா பிடிக்காதவர்கள் கூட நமது தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய உழைப்பை நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த இயந்திர அறிவியல் நாம் எனக்கு அவரை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படிங்கும்போது நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைங்கிறதுக்காக அவர் மேல் நாம் வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது. நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர் மேல் நாம் வெறுப்பையோ விரோதத்தையோ வன்மத்தையோ வெளிப்படுத்தக்கூடாது. பிடிக்கலைன்னா நீ ஒதுங்கிடு, அமைதியாக இரு, இடையூறு செய்யாத எந்த வகையிலையும். ஏன்னா நாம் அனுபவிக்கிற தேவைகள் அனைத்தையும் நமக்கு பிடிச்சவங்க தான் பண்ணணுன்ட்டு இல்லை. அதாவது பிடிச்சவங்கன்னா யாரோ ஒருத்தர், நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்துறீங்க, அந்த ட்ரெஸ்ஸை யாரோ ஒருத்தர் நெசவாளி அவர் உங்களுக்கு நெய்து அனுப்புகிறார். நிறைய பேர் கூட்டு முயற்சியால் ஒரு ஆடை உங்கள் கைக்கு கிடைக்கிறது. அவங்கக்கிட்ட பழகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதில் எத்தனை பேருக்கு உங்களை பிடிக்காது? அவங்கக்கிட்ட பழகி பாருங்கள். உங்களுக்காக ஆடை நெய்தவர்களிடம் நீங்கள் பழகி பாருங்கள். உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஆடையை நெய்து உங்கள் கைக்கு சேர்த்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பழகி பாருங்கள். பழகி பார்த்தா அதில் இப்போ 100 பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஆடை உங்கள் கைக்கு வருது. அந்த 100 பேர்கிட்ட பழகி பார்த்தா அதில் ஒரு 60 பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு 40 பேர் தான் உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு தேவையை அனுபவிக்கிறீங்க, நிறைய தேவையை அனுபவிக்கிறீங்க. வீடு கட்டி கொடுக்குறாங்க. இன்ஜினியர் கொத்தனார் சித்தாடு எல்லாமே கட்டி கொடுக்குறாங்க. அதில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது. அப்புறம் காங்கிரீட் கம்பி, அதுக்கு ஒரு தொழிற்சாலை, இப்படி ஏகப்பட்ட அதை கொண்டு சேர்க்குறாங்க டிரைவர், ஓட்டுநர்கள், இப்படி ஏகப்பட்ட பேர் கூட்டு முயற்சியால் தான் அந்த தேவை உங்கள் கைக்கு கிடைக்கிது. அத்தனை பேரும் உங்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கவே முடியாது. நீங்கள் பழகி பார்த்தா, அத்தனை பேருடனும் பழகி பார்த்தால் அத்தனை பேரும் உங்களுக்கு பிடித்தவராக இருக்க முடியாது. ஆதலால் நாம் இந்த உலகத்தில் பிடித்தவர் பிடிக்காதவர் என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவரிடமும் நாம் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிடித்தவர் பிடிக்காதவர் என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவருடைய உழைப்பையும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பிடிக்காதவருடைய உழைப்பையும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர்களும் நமது தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். ஆதலால் நாம் இந்த உலகத்தில் பிடித்தவங்க பிடிக்காதவங்க அனைவரிடமும் விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசமாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அப்படி எனக்கு பிடிக்கலை, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுக்காரனை அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு சாவுறாங்க, சுட்டுக்கிட்டு போருங்கிற பேரில். அது எவ்வளோ பெரிய விசுவாசம் கெட்டத்தனம், விசுவாசம் இல்லாத ஒரு செயல் தானே அது. ஏன்னா நாம் எந்த மக்களையும் அந்த மாதிரி விரோதிகளாக நினைக்கக்கூடாது. நமக்கு இவனை பிடிச்சிருக்கு, அதனால் இவங்ககிட்ட பாசம் செலுத்துறது, நட்பு வளர்த்து. இன்னொருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்ககிட்ட விரோதத்தை வளர்க்கக்கூடாது. ஏனென்றால் அனைவருடைய பிடித்தவர் பிடிக்காதவர் என்கிற வேறுபாட்டை கடந்து அனைவருடைய உழைப்பினால் வந்த உற்பத்தி செய்யப்பட்ட தேவைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மிடமும் அனைவரும் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போது அதையும் நம்ம எதிர்பார்க்கணும். யாரும் நம்மளை உன்னை எனக்கு பிடிக்கலையா, நீ அமைதியாக இரு, உன்னுடைய வெறுப்பை என்னிடம் வெளிப்படுத்தாதே
ஏனென்றால் உனது தேவையை பூர்த்தி செய்வதற்காக நானும் உழைத்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில். எனக்கு பிடிக்காதவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் நானும் இந்த உலகத்தில் உழைத்து கொண்டிருக்கிறேன். ஆதலால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே என்னிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும். நானும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமுமே நான் விசுவாசமாக இருப்பேன். அடிப்படையான விசுவாசம். அதன் காரணமாகத்தான் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட எனது வெறுப்பை மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன். இது மனுஷங்கள்கிட்ட மட்டும் கிடையாது, பிற உயிரினங்களுக்கும் இந்த நிலைப்பாடு உண்டு. எப்படின்னா, ஒரு ஆடு மாடு அவைகளெல்லாம் அவைகளுடைய தேவையை பூர்த்தி, ஆனால் கூட்டமாகத்தான் ஆடுகள் மாடுகள் மேய்கின்றன. ஒரு மாடுனா அது கூட்டமாக இருக்குது. கூட்டம் என்பது ஒரு பாதுகாப்பு. ஒன்றாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, உணவை தேடுகிறது, அது ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பிற்காக அது காரணம் என்னது? அந்த கூட்டம் தான் காரணம். அந்த கூட்டத்தில் ஒரு மாட்டுக்கு இன்னொரு மாட்டை பிடிக்காத மாடெல்லாம் இருக்கும். ஒரு மாட்டிற்கு பிடிக்காத மாடு அந்த கூட்டத்தில் நிறைய மாடு இருக்கும். பிடித்த மாடு பிடிக்காத மாடு எல்லாம் அந்த கூட்டத்தில் நிறைய இருக்கும். இருந்தாலும் அந்த மாடு ஏன் எல்லா மாடுகளிடமும் ஒரு அடிப்படை விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டுமென்றால், அந்த கூட்டம் என்கிற ஒரு கூட்டமாக ஒன்று சேர்ந்து அவர்கள் அப்படி ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, மேயுது, உணவை தேடுகிறது, பாதுகாத்து கொள்கிறது. கூட்டமாக இருக்கும்போது ஒரு சிங்கமோ புலியோ கிட்ட நெருங்க அச்சப்படும். அந்த பாதுகாப்பெல்லாம் கூட்டமாக இருப்பதால் அவைகளுக்கு கிடைக்கிறது. அதனால் கூட்டத்துக்கு காரணம் என்னது? அந்த எல்லாருமே காரணம். அதில் பிடித்த மாடு இருக்கும், பிடிக்காத மாடு இருக்கும். அதனால் ஒரு மாடு எல்லா மாட்டுக்குமே விசுவாசமாக இருக்கணும். இப்படி அனைத்து உயிர்களுக்குமே இந்த நிலைப்பாடு இருக்குது. ஏன் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை கொல்வதில்லை? அதாவது ஒரு சிங்கம் இருக்குன்னா இன்னொரு சிங்கத்தை ஏன் கொல்றதில்லை? ஆனால் சிங்கத்திட்ட கொல்கிற வழக்கம் இருக்குது. அதை விட்டுருங்க. ஒரு மாடு இன்னொரு மாட்டை ஏன் கொல்வதில்லை? ஒரு நாய் இன்னொரு நாயை ஏன் கடித்து குதிரை கொல்வதில்லை? ஆனால் ஒரு நாய் இன்னொரு பூனையை கொன்றும். ஒரு புலி இன்னொரு சிங்கத்தை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிங்கம் இன்னொரு சிறுத்தையை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிங்கம் சிங்கத்தை கொல்லாது, சண்டை போடும். ஏதோ விதிவிலக்காக ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். சிங்கமே சிங்கத்தை கொல்கிற சம்பவங்கள் நடக்கும். அதை விட்டுருங்க. பெரும்பாலும் ஒரு மான் இன்னொரு மானை கொல்லாது. ஒரு நாய் இன்னொரு மனுஷங்களை கொல்வதற்கு அனுமதிக்கலை, கொல்லக்கூடாது. மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை கொன்னாக்கா அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? அதே நேரத்தில் மனுஷங்க இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான உயிரினத்தை கொண்டு கொண்டிருக்கிறார். ஆடு மாடு கோழி முயல் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க இன்றைக்கி கோடிக்கணக்கான உயிரினத்தை தினந்தோறும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள், பிற உயிரினங்களை, ஆடு மாடுகளை. ஆனால் மனுஷங்களே கொல்வதற்கு ஏன் தடை என்றால், நாம் மனுஷங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். மனித உயிர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இப்போ நாம் ஒரு மாட்டை வளர்க்குறோம். அந்த மாட்டுக்கு நாம் ஏன் கொல்ல மாட்டோம்? அதுலேருந்து பாலை கறக்கிறோம். அந்த மாட்டுக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால தான் அதை நம்ம கொல்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. அது நமக்கு பால் கொடுத்துருக்கிறது, உரம் கொடுத்துருக்கிறது. அந்த மாடு அது நமக்கு நேரடி தொடர்பு. அதனால் அதை கொல்வதற்கு நமக்கு மனசே வராது. அதற்கு நாம் விசுவாசமாக மாறிவிட்டோம். அதுபோல் மனுஷங்க ஏன் மனுஷங்களே கொல்றதில்லை? ஏன்னா மனுஷங்க ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய தேவை என்பது, நான் நிறைய தேவையை அனுபவிக்கிறேன். அந்த தேவைகளை நான் மட்டுமே உழைச்சி பெறுவதில்லை. அதில் நான் மட்டுமே அதை தேவைகளை பெறுவதற்காக உழைப்பில் நான் அனுபவிக்கின்ற பல தேவைகள், அந்த தேவைகளை அனுபவிப்பதற்கான உழைப்பில் நான் மட்டுமே இல்லை. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் உழைத்து தான் எனக்கு அந்த தேவை கிடைக்கிறது. அது யாருன்னு தெரியாது, யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். என் பக்கத்தில் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்க இந்த உலகத்தில் எங்கெங்கோ இருக்காங்க. அப்போ பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே நான் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதனால தான் மனுஷங்க அந்த விசுவாசம்தான் மனுஷங்க இன்னொரு மனுஷங்களை கொல்வதில்லை. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு உதவி பண்ண போகிறதும் அவங்க தான். அவங்ககிட்ட போய் தான் நான் உதவி கேட்க போகிறேன். யாரோ எனக்கு தெரியாதவங்ககிட்ட போய் தான் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உதவி கேட்க போகிறேன். நாளைக்கு நமக்கு ஒரு புயல் வந்துருச்சு, வெள்ளப்பெருக்கு, உணவு இல்லாமல் இருக்கும். அப்போ நமக்கு தெரியாதவங்ககிட்ட தான் நம்ம உதவியை கேட்போம். அவங்க தான் நம்மக்கிட்ட உதவி செய்வாங்க. அவங்க வேறு நாட்டிலையும் இருக்கலாம், நம்ம மாநிலத்திலையும் இருக்கலாம், வேறு நாடுகளிலும் இருக்கலாம், வேற்று மாநிலத்திலையும் இருக்கலாம்.
அவங்க வேறு மொழி தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம், வேறு நாடு, வேறு மொழி, வேறு கலாச்சாரம், இப்படி. ஆனால் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்க நமக்காக குரல் கொடுப்பாங்க. ஆக இப்படி நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நமக்கு தெரியாதவங்க தான் நமக்கு வர. அதனால தான் மனுஷங்களுக்கு உதவியாக இருக்காங்க. மனுஷங்க ஏன் மனுஷங்களை கொலை செய்வதில்லை? ஆடு மாட்டெல்லாம் ஈஸியாக கொண்டு விடுறாங்க. ஆனால் ஆடு மாட்டுக்கும் நம்ம விசுவாசமாக இருக்கணும். அது உரம் தருது. நாம் அந்த உரத்தை நாம் வளர்க்கின்ற தாவரங்களுக்கு போடுகிறோம். அதிலிருந்து உணவு உற்பத்தி ஆகிறது. அதை நாம் சாப்பிடும். அப்போ நம்ம மாடுகளுக்கும் விசுவாசமாக இருக்கணும். வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கக்கூடாது. மனுஷங்களுக்கே விசுவாசமாக இருக்கிறது இல்லை. அதனால தான் குற்றங்கள் நடக்குது. அதனால தான் திருட்டு நடக்குது. திருட்டு, கொலை, குற்றம், ஊழல், லஞ்சம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னாக்கா மனுஷங்ககிட்டே விசுவாசமாக இருக்கிறது இல்லை. மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட தான் விசுவாசமாக இருக்கணும். ஒரு லஞ்சம் வாங்குறார் ஒருத்தர், தெரிஞ்சவங்ககிட்ட வாங்க மாட்டார், தெரியாதவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருப்பார் பெரும்பாலும். ஊழல், லஞ்சம், திருடுறவங்க தெரியாதவங்ககிட்ட தான் திருடுவாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தெரியாதவங்ககிட்ட நம்ம திருடலாம், தெரியாதவங்களுக்கு நம்ம இடையூறு செய்யலாம், தெரியாதவர்களுக்கு நாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம், தெரியாதவர்களை அழிக்கின்ற முயற்சியில் நாம் ஈடுபடலாம் தாராளமாக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு அறியாமை. தெரியாதவர்களுக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். தெரியாதவர்களை கொலை செய்யலாம். பணம் யாராவது கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியாதவங்கள நம்ம கொலை செய்யலாம். கொலை தொழில் செய்கிறவங்க தெரிஞ்சவங்கள கொலை செய்ய மாட்டாங்க, தெரியாதவங்கள தான் செய்வாங்க. ஏன்னா தெரியாதவங்கள நம்ம கொலை செய்யலாம். தெரியாதவர்களுக்காக நாம் விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் கிடைத்தால் நாம் தெரியாதவர்களை கொலை செய்யலாம். போர்னு வரும்போது தெரியாதவங்கள சுட்டு கொள்ளலாம். ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்காரங்களை சுட்டுக்கிட்டு சாகுறாங்க. இது ஒரு தவறான புரிதல். ஏன்னா நாம் தெரியாதவர்களுக்காகவும் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா தெரியாதவர்களும் நமது தேவைகளை, நாம் அனுபவிக்கிற தேவைகளுக்காக கடினமாக உழைக்கிறார்கள். கடினமாக உழைச்சி அவர்கள் உற்பத்தி செய்து அவர்கள் அனுப்பிய தேவைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அது ஆடைகள், உணவுகள், வீடுகள், மின்சாரம், இப்படி மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், இப்படி நிறைய தேவைகளை நமக்கு தெரியாதவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த தேவைகள் நமக்கு கையில் கிடைக்கிது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே விசுவாசமாக இருக்கணும். ஒரு அடிப்படையான விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரி ஏன் சண்டை போடக்கூடாது? ஏன் நமக்கு தெரியாதவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது? தெரியாதவங்ககிட்ட வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக பிறருக்கு நமக்கு தெரியலைங்கிறதுக்காக அவருக்கு இடையூறு செய்யக்கூடாது. ஏன்னா நமக்காக அவர்களும் உழைத்திருக்கிறார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் பிறருக்காக உழைக்கிறோம். அதனால் நம்மளையும் யாரும் இடையூறு செய்யக்கூடாது. நம்மகிட்டையும் மற்றவங்க விசுவாசமாக இருக்கணும், நாமளும் மற்றவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். இதுதான் அடிப்படையான விசுவாசம். அதனால தான் இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் யாரை வேணாலும் நீ நேசிக்கணும். இந்த உலகத்தில் எல்லாரையும் நீ நேசிக்கணும். எல்லாருமே நமக்காக உழைக்கிறவர்கள் தான். அது எல்லாருமே நமது உறவினர்கள், நமது நலன் விரும்பிகள். எல்லாருக்குமே நாமளும் உறவினர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் நாமும் உறவினர் தான். அப்போ இந்த உலகத்தில் நாம் அனாதைகள் என்று யாருமே இல்லை. அப்போ எல்லாருமே நமக்கு உறவினர், நாமும் மற்றவங்களுக்கு உறவினர் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நம்ம அதனால தான் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியாக இருக்கணும். நீ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மக்களை நீ நேசிக்கணும். உன்னையும் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மக்கள் உன்னை விருந்தினராக வரவேற்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் நிறைய பேருடைய கடினமான உழைப்பை நாம் பயன்படுத்தி தான் நம்ம எளிதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், எளிதாக இருக்கிறது. நம்ம நிறைய சௌகரியங்களை அனுபவிக்கிறோம். அப்படின்னா நாம் என்ன பண்ணோம்? நாம் இந்த உலகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்போ கடினமாக உழைக்கணும். நாம் சும்மா ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அல்லது வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு விசுவாசம் கெட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு திருட்டு மனப்பான்மை. அது வேலைக்கு போகாமல் நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேரும் சரி, ஒரு திருட்டு மனப்பான்மை, திருடர்கள் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய. ஆனால் அவங்க எல்லா தேவையும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய உழைப்பையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இவங்களோட உழைப்பு இந்த மக்களுக்கு அவங்களோட உழைப்பு என்னென்னா, நான் வீட்டிலே இருக்கிறேன், வீட்டில் சமைச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு போடுறேன் அப்படிங்கிறது அது சரியான காரணம் கிடையாது.
அது வந்து சும்மா ஏன்னா வீட்டில் உள்ள அது அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை. அவங்கவுங்க சாப்பாடை அவங்கவுங்களே தான் தயாரிக்கணும். அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துணி துவைக்கணும். நீ மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை இதெல்லாம் அடிப்படையான வேலை. நான் எனது உணவை நானே சமைக்க வேண்டும், எனது ஆடைகளை நானே துவைக்கணும். இதை போய் நீ இன்னொருத்தர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது தவறானது. அதை வந்து ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. நான் வீட்டிலே இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், எனது வீட்டில் உள்ளவர்களின் உணவுகளை நான் தயாரித்து கொடுக்கிறேன், எனது வீட்டில் உள்ளவர்களின் ஆடைகளை துவைத்து கொடுக்கிறேன், நானும் பிறருக்கு உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான காரணம் கிடையாது. வீட்டிலே இருப்பதற்கான சரியான காரணமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது அவங்கவுங்களே செய்ய வேண்டிய, அவங்கவுங்க குண்டியை அவங்க தான் கழுவணும், மற்றவங்க கழுவி விட்டுருக்கூடாது. நான் மற்றவங்க குண்டியை கழுவி விட்றேன், அதனால் நானும் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கவுங்க நான் மற்றவர்களுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு கை இருக்குது, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. மற்றவர்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காதீங்க. குழந்தையாக இருக்கும்போது தான் ஊட்டணும். வளர்ந்த பிறகும் சாப்பாடு ஊட்டாதீங்க. வளர்ந்த பிறகும் மற்றவங்களுக்கான உணவை நீங்கள் சமைக்காதீர்கள். சின்ன வயசில் வேணால் குண்டி கழுவி விடலாம், குழந்தைகளுக்கு வேணால் குண்டி கழுவி விடலாம். வளர்ந்த பிறகும் ஏன் குண்டி கழுவி விட்டுட்ருக்கீங்க? அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி எனக்கு 60 வயசாகிடுச்சு, என்னால் நடக்க முடியும், வேலை செய்ய முடியும், ஆனால் எனக்கு 60 வயசாகிடுச்சு, நான் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்காதீங்க. நீங்கள் உழைக்கணும், உற்பத்தி செய்யணும், இந்த தேவையை பூர்த்தி செய்யணும் உங்களால் முடிகிற வரைக்கும். அப்போ அந்த இது தான் உங்களுக்கு ஆயுட்காலம் அதிகரிப்பதற்கும் காரணம். அப்போ நீங்கள் சரியாக குற்ற உணர்ச்சி என்பது நோய்களை உருவாக்கும். நீங்கள் 60 வயசுக்கு பிறகு வயசை காரணம் காட்டி ஓய்வு எடுத்தாலோ, அல்லது நான் ஒரு பெண் என்று காரணம் காட்டி வீட்டிலே இருந்தாலோ உங்களுக்கு அது ஒரு குற்றம். அதுவே உங்களுக்கு நோயை வரவழைக்கும். ரொம்ப காலம் உயிரோடு வாழ முடியாது. அதுக்கு தண்டனை தான் நோய்கள். நீங்கள் குற்றம் செய்தால் குற்றத்திற்கு தண்டனை தான் நோய்கள். இந்த உலகத்தில் நோய்கள், இவ்வளோ நோய்கள் ஏன் இருக்குதுன்னா, மனுஷங்க செய்த குற்றங்களுக்கு தண்டனை பார்த்தீங்களா, நிழலை போல பின்தொடர்கிறது, எப்போவோ வராது. நாம் செய்த தண்டனைக்கு நாமே அனுபவிக்கிறோம். நான் செய்த தண்டனைக்கு எனது தலைமுறையினர், எனது சந்ததிகள், எனது பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ அனுபவிக்க போகிறதில்ல. அல்லது நான் செய்த தண்டனைக்கு எனக்கு 10 வருஷம் கழித்து தண்டனை கிடைக்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி குற்றம் செய்தால் இன்றே எனக்கு தண்டனை கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாருமே குற்றம் செய்ய மாட்டாங்க. அது நோய்கள் ஏன் வருதுன்னாக்கா, இப்போ நோய்வாய்ப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள். அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை தான் அது. இப்போ ஒருத்தருக்கு சுகர் வருதுன்னா, 40 வயசில் ஒருத்தருக்கு சுகர் வருதுன்னா, அது 40 வயசில் வரல, சின்ன வயசுலேருந்தே அது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேயே அவர் குற்றங்கள் செய்தவராக இருப்பார். அந்த குற்றங்கள் தான் சின்ன வயசுலேயே ஆரம்பித்து ஒரு 40 வயசுக்கு அப்புறம் அது சுகராக ஒரு சர்க்கரை வியாதியாக முற்றிய நிலையில் அது நமக்கு தெரியுது. முற்றிய பிறகு தான் அது சர்க்கரை நோயின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த சர்க்கரை நோய் வருவதற்கு 40 வருடங்களாக அவர் குற்றங்கள் செய்திருப்பார். அதனால் ஒரு புற்றுநோய் வருதுன்னா, புற்றுநோய் என்பது 40 வயசில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த புற்றுநோய் என்கிற அந்த நோய் என்பது தண்டனை, அந்த தண்டனையை பெறுவதற்கு தகுதியாக அவர் நிறைய குற்றங்கள் செய்தவராக இருந்திருப்பார். அதனால் இன்றைக்கி உடம்புல நோய் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் குற்றவாளி என்பது, நீங்கள் என்ன குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னோக்கி போய் பாருங்கள். நான் கூட அப்படி தான். நான் என்னுடைய சுய விமர்சனம், அதன் அடிப்படையில் தான் நான் என்ன குற்றம் செய்தேன், அப்போது நான் செய்த குற்றத்தை தான் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் செய்கிறாங்க அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மட்டும் குற்றம் செய்யாமல் பிறந்து வந்துட்டேன்னு இல்லை. நானும் குற்றம் செய்தேன். நானும் நோயால் பாதிக்கப்பட்டவன், நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டவன். அந்த நோய் தான் எனக்கு இப்படி ஒரு சிந்தனையை தருகிறது. நான் எனது நோய்களை குணப்படுத்துவதற்காக தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். எனது சிந்தனையும் பேச்சும் மற்றவங்களுக்கு பயன்படணும், மற்றவருடைய நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன். அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நானும் அறியாமையின் காரணமாக குற்றங்கள் செய்தவனாகத்தான் இருந்திருக்கிறேன். மக்கள் தெரிஞ்சே குற்றங்கள் செய்யலை, தெரியாமல் தான் செய்கிறாங்க. அப்புறம் குற்றம் என்று தெரிந்தால் செய்திருக்க மாட்டார்கள். அதனால் குற்றம் ஏன் செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது. தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்க. மனுஷங்க தெரிஞ்சால் போரிட்டாங்கல்ல, அதை கூட அவங்க குற்றம்னு நினைக்கல, நியாயம்னு நினச்சாங்க. அதனால தான் சண்டை போட்டாங்க.
அப்புறம் குற்றம் அது வந்து குற்றம் என உணர்ந்த போது இன்று அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள். அந்த போர் வெறியை கட்டுப்படுத்தி கொண்டு இன்றைக்கி அப்போ மனுஷங்களாக மாறுறாங்க. பேய்களாக மிருகங்களாக இருந்தவர்கள் இன்று மனுஷங்களாக மாறிட்டுருக்காங்க. அப்போ குற்றங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அன்னைக்கு போரிட்டாங்கல்ல, அது ஒரு குற்றம். ஆனால் அவங்களுக்கு தெரில, அது நியாயம் நினச்சாங்க. போரிட்டனால என்னாச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. அதான் தண்டனை. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கும் நோய்கள் இருந்தது. போரிட்ட காலங்களில் நோய்கள் இருந்தது. நீ வந்து போரிடும்போது நீ மற்றவங்கள வெட்டி சாய்ச்சிட்டு நீ தப்பிச்சு வந்திருக்கலாம். உன்னை யாரும் கொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீ திறமையாக தப்பிச்சு சண்டை போட்டு வந்திருக்கலாம். ஆனால் உனக்கு நோய்கள் நோய்களிலிருந்து நீ தப்பிச்சிருக்க முடியாது. அதான் வந்து நீங்கள் சண்டை போட்டுட்டு போர் என்கிற பேரில் போர் வீரன் என்கிற போர்வையில் பிறரை வெட்டி சாய்த்து விட்டு குத்தி கிழிச்சி கொன்று நீ வந்து திறமையான போர் வீரன் என்கிற போர்வையில் நீ தப்பித்து வந்திருக்கலாம். ஆனால் உனக்கு கண்டிப்பாக நோய் ஏற்பட்டிருக்கும். அந்த காலத்துலேயே நோய்ங்கிறது ஏற்பட்டது. காரணம் நீ செய்த குற்றங்கள் தான் அதற்கு காரணம். குற்றங்களுக்கு தண்டனை தான் நோய்கள். என்ன குற்றம்? வெட்டி சாய்த்தது மட்டும் குற்றம் அல்ல. வெட்டி சாய்ப்பதற்கு உனக்கு உடம்புக்கு ஒரு பலமான ஆற்றல் தேவை. போரிடுவதற்கு ஒரு பலமான ஆற்றல் தேவை. அதுக்காக நீ என்ன பண்ணியிருப்ப? நீ சாப்பிடவே கூடாத, மனித உயிர்கள் உண்ணவே தகுதியற்ற உணவுகளான தானிய உணவுகளை சாப்பிட்டிருப்பாய். நீ சாப்பிட்டிருப்பாய். அது ஒரு குற்றம். அதனால உடம்புக்கு அளவுக்கு அதிகமான அது ஒரு ஊக்க மருந்து. தானியங்களை சமைத்து உணவாக சாப்பிட்டாய் என்றால் அது ஒரு ஊக்க மருந்து. அந்த ஊக்க மருந்து சாப்பிட்ட பாவத்திற்கு உனது உடலில் வந்து நரம்பு மண்டலம் பாதித்து அந்த அளவுக்கு அதிகமான ஆற்றலை உடம்பால் தாங்கிக்க முடியல. அதனால் நரம்பு மண்டலம் பாதித்து அதனால் நோய் வந்துடும். அதனால் நீ போர் வீரர்களிடமிருந்து சண்டையிலிருந்து நீ தப்பித்து திறமையானவராக பல பேரை கொண்டுட்டு நீ வந்திருக்கலாம். மாவீரன் என்ற பட்டம் உனக்கு கிடைத்திருக்கும். ஆனால் நோய்களிலிருந்து நீ தப்பியிருக்க முடியாது. அதனால் அந்த காலத்துலேயே நோய்கள் என்பது இருந்தது. நோய்கள் என்பது அந்த காலத்தில் இன்னும் அதிகமாக இருந்தது. இன்னும் அவங்களுக்கு தெரியாமல், அவங்களுக்கு இன்றைக்காவது நமக்கு இது இன்ன நோய் அது அன்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இது அந்த நோய், அது இந்த நோய், உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த நோய், உங்களுக்கு வந்திருக்கிறது இப்படி பேர் சொல்லப்படுகிற வித்தியாசமான பேரை சொல்லி அப்படி என்று அழைக்கப்படுகிற அந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு ஏன் சாவரன்னே தெரியாமல் செத்தாங்க. நெஞ்சை பிடிச்சிக்கிச்சு, அதுக்கு பேர் மாரடைப்புன்னே தெரியாது அவங்களுக்கு. வயிறெல்லாம் வலிக்குதுங்க, வயிற்று வலியால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வலி தெரியாமல், அதுக்கு மருத்துவமே கிடையாது. ஏன் வயிற்று வலிக்குன்னே தெரியாது. பார்த்தா வயிற்றுக்குள்ளே ஒரு புற்றுநோய் இருந்திருக்கலாம். அன்றைக்கி வயிற்று வலிக்காக தற்கொலை கூட பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பண்ணிக்கிட்டாங்க? அன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று வலின்னு வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும், அழகழகான குழந்தைகள், அழகான ஒரு குடும்பம் இருக்கும். ஆனால் வயிற்று வலின்னு தாங்க முடியாத வயிற்று வலியால் தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம் என்னென்னா, அவருக்கு இது அல்சராக கூட இருக்கலாம், அல்லது புற்றுநோயாக கூட இருக்கலாம். அவருடைய இறப்பையிலையோ மலக்குடல்லையோ அல்லது சிறுகுடல்லையோ பெருங்குடல்லையோ புற்றுநோய் இருந்திருக்கலாம். அது அவருக்கு தெரியாது. புற்றுநோய் ஏன் வர்றதுன்னு தெரியாது. ஆனால் வயிற்று வலி வந்துருச்சு. புற்றுநோய் ஏன் வந்திருக்கும்? அவர் இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்ருப்பார் சின்ன வயசுலேருந்தே. அது அவருக்கு புற்றுநோயை ஏற்படுத்தியிருக்கும். அது ஏற்படுத்திய வலி, அந்த வலியை தாங்க முடியாமல் அவர் தண்டனை, அந்த வலியே ஒரு தண்டனை தான், மேலும் தண்டனை கொடுத்துக்கிறார். என்னென்னா தற்கொலை என்கிற தண்டனையை கொடுத்து தன்னை மாய்த்து கொள்கிறார். எனக்கு இது தவிர வர வழி தெரியலை. இதை சரி செய்வதற்கு மருத்துவத்துறையில் வளர்ச்சி அன்னைக்கு இல்லை. அந்த மாதிரி நோய்கள் என்பது குற்றங்களுக்கான தண்டனை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சாவு, திடுக்குன்னு செத்து, நல்லதாக இருந்தார் செத்து போயிட்டார், நல்ல திடகாத்திரமாக இருந்தார் செத்து போயிட்டார். அன்றைக்கி வேறு நல்ல மதுபானம் புகைப்பிடிக்கிற பழக்கம் கூட அன்றைக்கி இருந்திருக்கும், போதை பழக்கம் இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து அவங்க அறியாமையில் இருந்தாங்க, சண்டை போட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அறியாமல், அவங்களுக்கு சண்டை போடக்கூடாதுங்கிற அறிவு கூட இல்லை. அப்போ அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக நோய்களோட ஆட்டம் அன்னைக்கு அதிகம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் 12 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 12 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க.
குறைஞ்சபட்சம் 12 13 குழந்தைகளை பெற்றுக்கிறதுல. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு எப்படி பண்ணுறது, குழந்தை பெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என அவர்களுக்கு தெரியாது. அறியாமை, அது அறியாமையும் ஒரு காரணம். இன்னொன்று, நோய்களால் நிறைய பேர் செத்துக்கிட்டாங்க. 12 குழந்தைகள் பெற்றுக்கிட்டா கூட, அன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் 12 குழந்தைகள் பெற்றுக்கிட்டா கூட அன்னைக்கு மக்கள் தொகை கம்மியாக தான் இருந்தது. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட மக்கள் தொகை 30 கோடி தான், இன்றைக்கி 120 கோடி. ஆனால் இன்றைக்கி எந்த பெண்களும் 12 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அன்று 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்களும் 12 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஏன் மக்கள் தொகை கூடவே இல்லை? ஏன் 30 கோடி இருந்துச்சு மக்கள் தொகை? காரணம், அன்னைக்கு நிறைய சாவு. 12 குழந்தை பெற்றுக்கிட்டா கூட கடைசியாக ஒரு கடைசியாக மிஞ்சுறது பார்த்திங்கன்னா 4 குழந்தைங்க, 3 குழந்தைங்க, 2 குழந்தைங்க, 1 குழந்தைங்க, அப்படி தான் மிஞ்சும். நோயால் சாவும், நோய்களால் சாவும் குழந்தைங்க. வளர்ந்த பிறகு கூட நோய் 40 வயசுக்கு மேலே உயிர் வாழ மாட்டாங்க. 50 வயசுக்கு மேலே உயிர் வாழ்கிறது அதிசயமாக இருக்கும் அந்த காலங்களில். காரணம், அறியாமையின் காரணமாக அவர்கள் நோய்களுக்கு வருவதற்கு என்ன காரணம்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் மூட நம்பிக்கைகளும் அன்னைக்கு இருந்தது. இந்த சாமிக்கு கொடை வைக்கிறது, திருவிழா வைக்கிறது, பலி கொடுக்கறது, அதன் மூலமாவது நாம் இந்த மரணங்களிலிருந்து தப்பித்து விட மாட்டோமா, அதன் மூலமாகவாவது நாம் இந்த சாவிலிருந்து தப்பித்து விட மாட்டோமா. நம்மை அச்சுறுத்துகிற 40 வயசு தாண்டினாலே மிகப்பெரிய சாதனை. போரால் செத்து போயிடுவான், சண்டை போட்டே செத்து போயிடுவான், நோய் வந்து செத்து போயிடுவாங்க. ஏன் நோய் வருது? வயிறெல்லாம் எரியுது. ஏன்? சுகர் அன்னைக்கே இருந்திருக்கு. சுகர் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சது வேணால் இப்போ, அது சுகர்னு கண்டுபிடிச்சது வேணால் இப்போ. ஆனால் சுகருங்கிற நோய் அன்னைக்கே இருந்திருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷமாக இருந்திருக்கும். அன்னைக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். கொலைவெறி பிடித்த மனுஷங்க அன்னைக்கு தான் இருந்தாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சண்டை போடணும். போர்னு வரும்போது அந்நிய நாட்டினர் படையெடுத்து வந்தால் வீட்டுக்கு ஒருவர் கத்தி, அருவா, ஈட்டியை தூக்கிட்டு வரணும். ஒவ்வொரு வீட்லேயும் போர் ஆயுதங்கள் இருந்திருக்கும். போர்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் எப்போ வேணாலும் அந்நிய நாட்டினர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுவாங்க. அப்போ போய் போர் வீரர்கள்னால் யாருன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது. போர் வீரர்கள் பயிற்சி எடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட வேண்டும். போர் வீரர்கள்னால் போயிட்டு அங்கே அரண்மனையை சுற்றியே தங்கியிருக்க மாட்டாங்க. இராணுவ வீரர்கள் எப்படி எல்லையில் பாதுகாக்கிறாங்களோ, குடும்பத்தை விட்டுட்டு எல்லையில் போய் நிற்கிறாங்களோ, அது மாதிரி போர் வீரர்கள், அன்னைக்குள்ள போர் வீரர்கள் என்பவர் குடும்பத்தை விட்டுட்டு எல்லைக்கு போய் தங்கியிருக்கிற போர் வீரர்களும் இருப்பாங்க. அந்தந்த ஊர்லேயே போர் வீரர்கள் இருப்பாங்க. போர் வீரர்கள் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால் வீட்டில் வெட்டருவா, வீச்சருவா, கத்தி, அருவா எல்லாமே வச்சுருப்பாங்க. ஈட்டி எப்போ வேணாலும் அந்நிய நாட்டினர் சொல்லாமல் கொள்ளாமல் வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அதனால் சாவுங்கிறது அங்கே சர்வசாதாரணம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவ்வளோ கோபம், கொலைவெறி, மனுஷங்க மேலே அவ்வளோ கோபத்தோடு இருப்பாங்க. இந்த மனுஷங்க ஏன் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறாங்க? என்னுடைய குடும்பத்தை அழித்தவர்கள் அந்நிய நாட்டு போர் வீரர்கள் திடுதுப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து இருக்கிறவர்கள்லாம் வெட்டி சாய்ச்சாங்க. பெண்களை பாலியல் வல்லுறவு செய்தார்கள். குழந்தைகளை என் கண் முன்னாலே வெட்டி கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த கதைகள் அங்கே ஏராளமாக இருந்துச்சு. அப்போ மனுஷங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்திருக்கும். அது எல்லாம் நோயாக தான். அப்போ அவ்வளோ கோபம் உடம்புல இருந்துன்னா அந்த உடம்புல நோய் வருமா வராதா? அவ்வளோ கோபம் அந்த உடம்புல, மனுஷங்க மேலே அவ்வளோ கொலைவெறி, ஒரு பாசமே இருக்காது. என்னடா இந்த மனுஷங்க நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறாங்களே, அவ்வளோ கோபம் இருக்கும். அப்போ அந்த நரம்பில் அவ்வளோ கோபம் இருந்துச்சுன்னா அந்த நரம்பில் தளர்ந்து போயிடும், நோய் வந்துடும். ஒரு அளவுக்கு தான் கோபத்தை தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா கோபத்தை தாங்க முடியாது. சிலர் கோபப்பட்டால் உடம்பெல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்கும். காரணம், தாங்க முடியாத கோபத்தை அவர் சந்திக்கிறார். அவராலே தாங்கிக்க முடியல, அவரது கோபத்தை அவராலே தாங்கிக்க முடியல. அந்த கோபத்தை வெளிப்படுத்த முயற்சி செஞ்சால் வெளியில் சண்டை வந்து அவர் செத்து போயிடுவார். சண்டை வந்து அவருக்கு அழிவு ஏற்படும். அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தி ஒருவேளை சண்டையில் தப்புனா கூட அந்த கோபம் அவருக்கு நோயை உருவாக்கிவிடும். அளவுக்கு அதிகமான கோபத்தை தாங்கிக்க முடியாமல் அந்த உடம்புல நோய் வந்துடும், நரம்பு மண்டலம் தளர்ச்சி அடைந்து விடும். அதனால தான் அமைதியாக இருக்கணும், மனுஷங்க அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா அதுவே நோய் வந்துவிடும். மனுஷங்க மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் மனுஷங்க வந்து கோவப்படக்கூடாது. அது ரொம்ப அளவுக்கு அதிகமான கோபத்தை உரிமையோடு கோவப்படணும்.
கோபப்படுவதற்கு நமக்கு உறவினர்கள் தேவை, நண்பர்கள் தேவை, பிடித்தவர்கள் தேவை. சண்டை நமது கோபத்தை மென்மையாக மாற்றுகிறார்கள் அவர்கள். பிடித்தவர்களிடம் நமது கோபத்தை வெளிப்படுத்தும் போது அது மென்மையாக மாறும். நமக்கு பிடிச்சவங்களும் நம்மக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, நம்மளை அடிப்பாங்க. அது ஜாலியாக இருக்கும், அந்த அடியை வாங்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். நம்மளை பிடிச்சவங்க நம்மளை அடித்தாங்கன்னா, திட்டுனாங்கன்னா அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஒரு அருமையான பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். நம்மளை பிடிச்ச நம்மளுடைய நண்பர்கள், நம்ம அம்மா அல்லது மனைவி, கணவன் வந்து பணிவாக திட்டணும், மனைவியை மரியாதையோடு திட்டணும். நீங்கள் இந்த மாதிரி தான், நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கணவன் என்பவன் தனது மனைவியை பணிவாக திட்ட வேண்டும், மரியாதையாக திட்ட வேண்டும், மரியாதையாக கோய்த்து கொள்ள வேண்டும். அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஆக பிடித்தவர்களோடு சண்டை போடும்போது அந்த சண்டையோ இனிமை. ஏன் சண்டை போடணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அதனால் அழிவு வராது, உடம்புக்கு நோய் வராது. அப்படி பிடிக்காதவங்களோட நீங்கள் சண்டை போட்டீங்க, உங்கள் சண்டையில், உங்கள் கோபத்தில் அளவுக்கு அதிகமான கோபம் இருந்தது, அது உங்களையே அழிச்சிரும். வெளியில் சண்டை போட்டால் சண்டையாலும் அழிவு வரும். அந்த கோபம் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ளே இருந்து தானே அந்த கோபம் வருது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கோபம் உங்களுக்கு உள்ளேயே அழித்து விடும். உங்களுக்கு உள்ளே இருந்து அது உங்களை அழிச்சிரும். அளவுக்கு அதிகமான கோபம் இருக்குல்ல, அது உங்களுக்கு உள்ளே இருந்து உங்களை அழித்து விடும். அதனால் வந்து அந்த காலத்தில் ஏன் அவ்வளோ பேர், ஒவ்வொரு பெண்களும் 12 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் மக்கள் தொகை ஏன் கூடலைன்னா, 40 வயசு அன்னைக்கு தாண்டவே இல்லை. நிறைய பேர் 60 வயசை தாண்டவே இல்லை. 40 வயசில் 60 வயசில் செத்து போயிட்டாங்க. ஏன்னா, ஆனால் தெரியும் இவங்க சாவ போகிறாங்கன்னு தெரியும், ஆனால் 2-3 நாள் ஆனால் டக்குன்னு செத்துருவாங்க. ஏன்னா நிறைய ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, மருந்து எல்லாம் வேலை செய்யாது. அந்த அளவுக்கு மருத்துவமும் அங்கே இல்லை. நோய்கள் வளர்ந்த அளவுக்கு நோய்கள் வந்து வளர்ந்துருச்சு. நோய்கள் வந்து அன்னைக்கு முற்றிய நிலையில் போயிடுச்சு. ஆனால் வந்து மருத்துவம் என்பது கண்டுபிடிக்கிறாங்க, நோய்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் சாவுறாங்கன்னே தெரியாது. பெண்கள், கெட்ட பழக்கமே இருக்காது பெண்களுக்கு. இப்போ புகைப்பிடிக்க மாட்டாங்க, மது அருந்த மாட்டாங்க, 40 வயசில் செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ 5-6 பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகளை அம்போன்னு விட்டுட்டு செத்து போயிடுவாங்க. 6-7 பிள்ளைகள் இருக்கும். அது மாதிரி ஏன் சாவுறாங்க, என்ன காரணம், ஏதோ ஒன்று தெரிஞ்சு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியாவது என்ன காரணம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கை நாடி பார்த்து இவங்களுக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி கடந்த காலங்களில் ஏன் மக்கள் தொகை கூடவே இல்லை, உலகம் முழுக்க கூடவே இல்லை. உலகம் முழுக்கவே மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருந்திருக்குன்னா 100 கோடி தான் இருந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 800 கோடியை தாண்டிச்சு. ஆனால் இன்றைக்கி 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க தான் பெற்றுக்கிறாங்க. ஆனால் மக்கள் தொகை கூடுது. காரணம் வந்து நோய்களுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதனால தான் அந்த மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. இது கூடலை, மக்கள் தொகை கூடவில்லை, இயல்பாக இருக்க வேண்டிய மக்கள் தொகை. இது இயல்பாக இருக்க வேண்டிய மக்கள் தொகை தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் நினச்சிட்ருக்கோம் மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி கிடையாது. இந்த மக்கள் தொகை எப்போதுமே இருந்திருக்கணும். கடந்த காலங்களில் மக்கள் தொகை குறைவாக இருந்தது. இப்போ இது இயல்பான நிலைக்கு வருது. உலகம் முழுக்க இப்போ 800 கோடி பேர் இருக்காங்க, 900 கோடி பேர் இருக்காங்கன்னா அது எப்போவுமே இன்னும் அவ்வளோதான் இருக்கும். எப்போ வந்து நம்ம நோய்களுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறோமோ, நோய்களுக்கு என்ன காரணம், நோய்கள் வராத ஒரு நிலையை நாம் என்றைக்கு உருவாக்குறோமோ, அந்த விழிப்புணர்வை நாம் எப்பொழுது பெறுகிறோமோ, அது இப்போ வந்து தெரிஞ்சிச்சு. நோய்களுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நான் தான் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். முதல்ல தெரிஞ்சுக்கோங்கண்ணா. இப்போ என்னை வந்து நீங்கள் ஒரு 10ஓட 11 பார்க்காதீங்க. இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நோய்களுக்கு என்ன காரணம் என்கிற அந்த இறுதி அறிக்கையை உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். நோய்களுக்கு இதுதான் காரணம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலே ஆராய்வதற்கு ஒன்றுமில்லை. அப்போ அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். நீங்களும் நானும் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். என்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்கிறேன், என்னிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். என்னிடமிருந்து நீங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறீர்களோ அதுபோலத்தான் என்னிடமிருந்து நானே தெரிந்து கொள்கிறேன் நோய்களுக்கான காரணத்தை. ஆக என்னிடமிருந்து நான் இறுதி அறிக்கை பெறுகிறேன். இதுதான் காரணம், இதுதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த இயந்திர அறிவியல் உலகம், நம்முடைய நோக்கம், நம்ம அடிப்படை நோக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோய்களுக்கான ஆராய்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு.
அதான் சொல்லிட்டு 2040 நம்முடைய பயணத்தை நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்த பயணத்துக்கு ஆரம்பிங்க, அடுத்த பயணத்துக்கு தயாராகுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்கள். நோய்களை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த இறுதி அறிக்கையை நான் சமர்ப்பித்தாகிவிட்டு, நோய்கள் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வருகிறது, எப்படியெல்லாம் வரும், எதை செய்தால் எதை தவிர்த்தால் நோய்கள் வராது என்பதை என்கிற எல்லா விவரத்தையும் கடைசி கட்டத்தில் நான் சொல்கிறேன். ரொம்ப விவரமாக நான் சொல்லலை, ஏன்னா அந்த அளவுக்கு நானே அறியாமையில் இருந்திருக்கேன். என்னுடைய கடமையை நான் செய்ய முடியாத அளவுக்கு நான் அறியாமையில் இருந்திருக்கிறேன். எனது கவனம் திசை திருப்பப்பட்டு விட்டது. அதனால் எனது கடமையை முழுமையாக செய்ய முடியலை. இப்போ நான் செய்கிறேன். எனக்கு கடைசி கட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு கொஞ்சம் அவகாசம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் என்னோட கடமையை நான் இப்போ செய்கிறேன். இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சு. இன்னும் என்னுடைய முழுமையான ஆராய்ச்சியை செஞ்சுருந்தால் நானே என்னிடமிருந்து நிறைய தகவல்களை பெற்றிருப்பேன். நீங்களும் பெற்றிருப்பீர்கள். ரொம்ப ஆச்சரியமான தகவல். அதை நான் இழந்துட்டேன். எனக்கு மிகப்பெரிய இழப்பு, இந்த மக்களுக்கும் எனக்கும். அதனால் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய ஆராய்ச்சி முடிந்து விட்டது, என்னுடன் முடிந்து விட்டது. மனித உயிர்களின் ஆராய்ச்சி யாருடன் முடிந்தது? கடைசி அந்த மனிதன் யார்? அந்த அடிப்படை ஆராய்ச்சி. நாம் இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆராய்ச்சி என்னுடன் முற்று பெறுகிறது. நோய்கள் எப்படி வருகிறது, குற்றங்கள் ஏன் நிகழ்கிறது, பிரச்சனைகள் எப்படி உருவாகிறது, இதை தவிர்ப்பதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான ஆராய்ச்சி இருக்குல்ல, அது அதை தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்புறம் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். அடுத்து இயற்கையோடு இணைஞ்ச நம்ம மனமெனும் நோயால் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் மனமெனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறினோம். மனித உயிர்களாக மாறவில்லை, மாறுவதற்காக முயற்சி. அது இப்போ தான் முற்று பெறுகிறது. என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக மனித உயிர்களாக மாறுவதற்கான அந்த முயற்சி முற்று பெறுகிறது. முதலில் மனித நிலையில் முழுமையடைந்தவன் நான் என்பதை நான் உங்கள் முன் பணிவாக கூறிக்கொள்கிறேன். அதனால் இந்த மாதிரி தான் மனுஷங்க ஆராய்ச்சி இப்படி போயிட்டு இப்படி நம்ம வாழ்க்கை. அப்போது நான் யார், நீங்கள் யார், நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நான் எந்த அந்த நிலையில் பரிணாமம் ஆயிடுச்சு, நாம் எந்த நிலையில் இருக்கோம், இனிமேல் எப்படி ஆக போகுது, அடுத்த எதிர்காலம் என்ன, எதிர்காலத்துக்கு நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும் முன்கூட்டியே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்கூட்டியே நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதற்கான வேலைகளில் ஈடுபடுவது அது ஒன்று தான். இப்போ நம்ம இன்னும் காலம் கடந்து விட்டோம். காலம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது என்னிடமிருந்து நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். நான் கடந்த 10 வருடங்களாக 20 வருடங்களாக நான் அறியாமையில் தான் இருந்தேன். 40 வருஷமாக அறியாமையில் தான். என் வயசு இப்போ 44 வருஷமாக நான் அறியாமையில் தான் இருந்திருக்கேன். அதனால தான் என்னை என்னுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்கு முன் கொண்டு சேர்க்க முடியாத அறியாமையில் நான் ஒரு அலட்சியவாதியாக, ஒரு பிழைப்புவாதியாக இருந்திருக்கிறேன். இப்பொழுது விழித்து கொண்டு சரி கடைசி கட்டத்திலேயாவது எனது கடமையை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணி எனது கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனது கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன்.